அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. திருவண்ணாமலை மண்ணில் இருக்கேன். இன்றைக்கி புதன்கிழமை. நேற்று ஒரு காணொலியில் திருவண்ணாமலையில் ஒரு அற்புதமான முருகர் கோவில் பற்றி பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அற்புதமான அதிசயமான முருகர் கோவிலில் தான் இருக்கேன். வடவீதி சுப்பிரமணிய முருகர், அருணைநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் ரொம்ப வியக்கத்தக்க கோயில்கள்லாம் தேடி போகிறப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நான் முருகப்பெருமான் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார். அதில் அருணைநாதர் பயணம் செய்த எல்லா இடங்களிலுமே நம்ம பயணம் செய்கிறோம். அதில் நேபாள் வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கார் அருணைநாதர். கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் எழுதியிருக்கார் அருணைநாதர். அதில் நம்மளுக்கு கிடச்சது 1300 பாடல் தான். அந்த 1300 பாடல் வச்சு தான் இந்தந்த கோயில் அருணைநாதர் பெருமான் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தரவுகளே வச்சுருக்கோம். ஆனால் மிச்சம் எல்லா பாடலும் கிடச்சா அவர் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்காரு. முருகப்பெருமானோட புகழ் எல்லா இடத்துலையும் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட கைலாயத்தில் 45 நாட்கள் அவர் தங்கினதாக ஒரு புராணத்தில் வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போது திருவண்ணாமலையில் மட்டுமே அருணைநாதர் திருப்புகழ் ஆதி அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோயிலில் அவர் பாடினாலும் திருவண்ணாமலை சுற்றி நிறைய முருகர் கோயிலில் அவர் பாடியிருக்காரு. அதில் இந்த கோயில் ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம். இந்த கோயில் எனக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, நான் அருணைநாதர் தெரிய பயணத்தில் ஒரு விஷயம் போகும்போது வடவீதி சுப்பிரமணிய முருகர் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் வருது. ஆனால் இந்த கோயிலோட இயற்பெயர் யாருக்குமே தெரில. எங்கே நீங்கள் கூகுளில் தேடினாலும் வடவீதி சுப்பிரமணியர் மட்டும்தான் இருக்கார். இந்த முருகர் பேர் என்ன, சுப்பிரமணிய சுவாமி ஞாபகம் வந்துச்சு, வள்ளி தேவனோட இருக்கார். கந்தபுராணத்துக்கு அப்புறம் அந்த கோயில்ன்ற மட்டும் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்தேன். அப்போது இந்த கோயிலை நான் தேடி தொடர்பு கொள்ளன்றப்போ இந்த கோயில் சம்மந்தப்பட்டாலே என்னை ஒரு வருஷமாக தேடி இருக்கார் ஐயா திரு ராஜேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம தம்பி. அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்றப்போ அண்ணா அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்கள பற்றி கேட்டுட்ருக்காரு. அதேமாதிரி நம்ம முருகன் சொல்லி இங்கே அன்னதானம் பண்ணுவார், அவரும் இருப்பார். முருகப்பெருமான் எவ்வளோ பெரிய அதிசயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்கேயோ தேடி எப்படியோ போக வேண்டியதை ஈஸியாக எனக்கு கொடுத்து இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. திருப்புகழ் பாடல் இங்கே பாடியிருக்காரு அருணைநாதர் பெருமான். ஒரு 2 அதிசயம் இருக்குது. இது ஒரு சின்ன காணொலியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக விரைவில் நேர்காணலில் பெருசாக நான் சொல்கிறேன். கந்தபுராணத்துக்கு அப்புறம் உருவான கோவில் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமியாக முருகர் காட்சி கொடுக்குற கிழக்கு பார்த்துருக்காரு. எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே யானையும் குதிரையும் முருகப்பெருமான் வாகனமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கோயில் உள்ளே வந்ததுலேருந்தே அவர் குருக்கள்கிட்ட கேட்கணும், யானை வாகனம் இங்கே இருக்கா, ஏன்னா எனக்கு அந்த இன்ஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஹிஸ்ட்ரி தேட போது இங்கே இருக்குதுன்னு காட்டுச்சு. அப்போது நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவர் இந்த கோயில் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது நான் உள்ளே வரப்போ ஒரு வாசலில் ஒரு பெரிய உப்பு கொட்டி வச்சுருந்தாங்க. அவர் இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது யானைன்னு சொல்லி உப்பை விளக்கி காட்டினார்னா அந்த யானையும் குதிரையும் இருக்குது. அந்த பதிவை நான் காட்டுறேன். ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில். அடுத்தது காணொலிகளில் இன்னும் நிறைய விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். திருப்புகழில் அருணைநாதர் பெருமான் இங்கே ஒரு பெண் உயிரை காப்பாற்றுறதுக்காக பாடியிருக்கார். அது பாடலோட அர்த்தம் அப்படி தான் இருக்குது. நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சிலையும் அருணைநாதர் தேடிய பயணத்தில் உணர்ந்து அவங்க சகோதரியை காப்பாற்றுறதுக்காக பாடினாரா இல்லை அவங்களுக்கு மோட்சம் கிடைக்க பண்ணாரான்னு தெரில. அருணைநாதர் பேர் பல ஆண்டு காலமாக இங்கே தங்கி பல பாடல்கள் பாடியிருக்காரு. அதில் இந்த வடவீதி சுப்பிரமணியர் எங்கே அருணைநாதர் கனெக்ட் ஆகிறாரு, எப்படி இங்கே பாடினார், இந்த கோயிலோட இன்னொன்று பெரிய சிறப்புகள் என்ன, எதை தரும் தலமாக இந்த தலம் இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் அடுத்த காணொலியில் பார்ப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.